கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வார்த்தையின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இந்த வார்த்தையானது சவுல் ராஜா மனுஷரை பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்ததன் விளைவாக தேவனாகிய கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல் ராஜாவுக்கு சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொன்னதை குறித்து ஒரு நாளும் பின்வாங்குவதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார், மனஸ்தாபப்படவும் மாட்டார், நிச்சயமாக செய்து முடிக்கிற இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக மாறும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தம் சொன்ன காரியத்தை குறித்து ஒரு நாளும் பின்வாங்கவும் மாட்டார், அதை குறித்து மனஸ்தாபப்படவும் மாட்டார். பொய் சொல்லாத தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றை நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ளவர். அதே சமயத்தில் கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக தேவனை விட்டு பின்வாங்கி போவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் தாமதம் ஏற்படுவது மாத்திரமல்ல, அவர் செய்து முடிப்பதற்கு நாமே தடையாக மாறிவிடுவோம் என்பதையும் இந்த வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் ரூத்தோட வாழ்க்கை எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, நகோமி போவாசி குறித்து இப்படியா சாட்சி கொடுப்பாங்க: இந்த மனுஷன் இந்த காரியம் முடிகிற வரைக்கும் இளைப்பாற மாட்டார் என்று சொல்லி. சாதாரண மனுஷனாகிய போவாசே ரூத்துக்காக அவ்வளவு காரியங்களை சிரத்தை எடுத்து செய்வாரானா, பரம போவாசாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படவே மாட்டார், கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டார். நாம் தேவ சமூகத்தில் அவருக்கு பிரியமாய் வாழ விட்டு கொடுக்கும்போது, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் சொன்ன காரியங்களை அத்தனையும் நிறைவேற்றி முடிக்க உண்மையும் வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வேதத்தின் வார்த்தைகளுக்கும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாமே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். எங்களுக்காக அருளப்பட்ட வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையும் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியத்திற்கு நாங்களே தடையாக இல்லாதபடிக்கு வேதத்தின் சத்தத்துக்கும் உம்முடைய வார்த்தைகளை செவி கொடுக்கிற இருதயத்தை தாரும். உண்மை கவனித்து ஒவ்வொரு நாள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.